அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நவ கிரகத்தின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுழற்றி அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிரப்போகும் மேசராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த தருணத்தில் டிசம்பர் 17 முதல் அமைய போகின்றன, அடுத்த 7 நாட்களுக்குள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரன் மட்டும்தான் இந்த தருணத்தில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறுகிறார். மற்றபடி அனைத்து கிரகநிலைகளுமே பெரிய அளவுல மாற்றத்தை சந்திக்காத இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளுமே கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய சிறு மாறுதல் என்பது கூட உங்களுடைய வாழ்வில் விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு நவ கிரகநிலைகளின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. பொதுவாக குரு வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு தான். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சுழற்றி அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியை நோக்கி குரு நகர்வது நிச்சயமாக சாதகமற்ற சூழலை தான் ஏற்படுத்தும் என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் குரு பகவான் மிக அற்புதமாகவும் முழு சுபகிரகமாகவும் இருப்பதால் பெரிய அளவில் சிரமங்கள் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் அவர் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதை விட தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்திவிட மாட்டார். அது மட்டுமல்லாது முழுமையாக இன்னும் 1 மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக தனஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் குருவினுடைய அமைப்பில் சில நல்ல மாறுதல்களை நிச்சயமாக சந்திக்கலாங்க. ஆனால் அதே சமயம் தசாபுத்திகள் வலுவாக இல்லை என்றால் சில அதீதமான காரிய தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் வக்ரகதியில் தனது நிலையில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்துல அதிரப்போகும் மேசராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே சிறு நகர்வு கூட மிக பெரிய அளவிலான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்தவர் என்று கருதக்கூடிய குருவின் அமைப்பு எப்படி இருக்க இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு கர்மாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. ஏனென்றால் அவர் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். சனியின் பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சனி ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக நிறைவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தான் பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆட்டம் 7.5 சனி துவங்குவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த சில மாதங்களில் நிச்சயமாக அற்புதமான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டுங்க. அது மட்டுமல்லாது முழுமையாக 2025 7.5 சனியின் பாதிப்பை பெரிய அளவில் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சனியிடம் இருந்து சுழற்றி அடிக்க போகும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் வரக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஆனால் அதே வேளையில் விரயஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் ராகு விரயத்தில் இருப்பது எதிர்பாராத சில விரய செலவுகளை அதிகமாக பெற்று தருவதற்கான சூழலை உருவாக்குகிறது. எனவே ராகு விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அது மட்டுமல்லாது எந்த
பணியை மேற்கொண்டாலும் அவற்றை திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரகர் என்று சொல்லக்கூடிய கேது யோகஸ்தானம் ஆகிய 6ல் இருக்கிறார். பல்வேறு வகையான சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை விலக்கி விதியால் எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் கூட மிக வலுவாக நவகிரகத்தின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் கேதுவின் ஆட்டம் அதிர வைக்கும் மேசராசி என்று சொல்லக்கூடிய வகையில் யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். விதி மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் இந்த தருணத்தில் 6ல் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், மறைமுகமாக சந்தித்து வரக்கூடிய சங்கடங்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. இது மட்டுமல்லாது பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பமும் திட்டமிட்ட பணிகளை துல்லியமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. ராசியின் அதிபதியான செவ்வாயும் நீச்சமும் வக்ரமும் பெற்று தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்வது எதிர்பாராத பல நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடுகிறது. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக 7.5 சனி துவங்குவதற்கு முன் பல நல்ல அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். இது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. சூரியன் மிக வலுவாக 9ல் சஞ்சரிக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே வேளையில் சனியின் வீட்டில் சஞ்சரிப்பதால் சற்று அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்கான ஆதாயம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் உறுதிப்படுத்துகிறார். கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் மிக வலுவாக சுக்கிரன் வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பும் அதிரடியான முன்னேற்றமும் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி எளிதில் வரும். மாணவர்களின் கல்வியில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. இது மட்டுமல்லாது உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை வித்யாகாரகரான புதன் மேசராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படாத வகையில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சந்திரனின் அமைப்பால் பல காரியங்கள்ல காரிய வெற்றி உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. பல சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகி வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு